ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பச்சை மிளகாய் தொக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துட்டு பச்சை மிளகாயை காம்பெல்லாம் எடுத்துட்டு ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிளகாய் தொக்கு ரெசிபியை நீங்க 5 மாசம் வரையும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில கடுகு, வெந்தயம், மல்லி, சீரகம் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயிலே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயம், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க சில்லி பேஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. புளியை நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ண பின்னாடி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் லாஸ்டா வெல்லம் ஆட் பண்ணிட்டு நல்லா டார்க்கா வரும் தொக்கு. அப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், தொக்கு ரெடி ஆயிருச்சு.